அப்பா. என்னங்க? இல்லம்மா, கண்ணாடி போடலைனா உனக்கு படிக்க சிரமமா இருக்கும்ல, அதான் நானே படிச்சு சொல்லிடுறேன். சரி சரி. ஆமா. எங்களுக்கு தெரியாம எப்பமா இன்விடேஷன் ரெடி பண்ணீங்க? இப்படி ஒரு சாம்பிள் வந்தது கூட எங்க யார்கிட்டயுமே காட்டல நீங்க. இது வெறும் ப்ரூஃப்ல வந்த காப்பி தான்டா. முறைப்படி பத்திரிகை அடிச்சு வரட்டும், அப்புறம் காட்டுறேன். என்னன்னு எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குமா. ஏண்டி, சமையல் பண்ற வேலையை விட்டுட்டு இங்க என்னடி கண்ணாடி முன்னாடி நின்னு மினுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்குன்னு எடுத்து கொடுத்த புடவைல்ல, அதான் எனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன். வச்சு பாக்குற மாதிரி ஒண்ணு தெரியலையே. என்னை விட நல்ல புடவை எடுத்து கொடுத்திருக்காங்கன்னு என்ன வயித்தறிச்சல் பட வைக்கிற மாதிரில தெரியுது. ஐயோ ஆர்த்தி, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இந்த புடவைய விட ரொம்ப சாதாரண புடவைய உனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்களேன்னு நானே எவ்வளவு சங்கடப்பட்டேன் தெரியுமா? ஏய், போது நிறுத்து. உன் பரிதாபத்தெல்லாம் யாரும் இங்க எதிர்பார்க்கல. வந்துட்டா பரிதாபப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு. நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு இந்த புடவை கிடைச்சிருச்சுன்னு ஓவரா ஆடுறியோ? இங்க பாரு, இந்த புடவை உனக்கு கிடைச்சதுனால என் பொண்ணை விட நீ எந்த வகையிலையும் வசந்து போயிட மாட்ட. ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னடி இது? இது என்ன ஜாக்கெட்டா இல்ல ஃபேன்சி ஸ்டோரா? இருக்கிற கல்லு செயின்னு மொத்தமா இதுலதான் இருக்கு. முகரக்கட்டைய பாரு. நல்ல ஜிகு ஜிகுன்னு புடவை, ஜிகுனா ஜாக்கெட்டு. உனக்கு இப்ப இதெல்லாம் தேவையா? இல்லம்மா, நான் எதுவும் டெய்லர் இப்படி தைக்க சொல்லல. இந்த பிளவுஸோட டிசைனே அப்படிதானா. புடவையோட சேர்ந்து வரும்போதே இப்படிதான் இருந்துச்சு. அதனால இப்படிதான் தைக்க முடியும்னு தைச்சு கொடுத்துட்டாரு. அண்ணே, எங்க போற? ஜீவா, நம்ம வெளியில போனோம். முதல்ல நீ வண்டி எடு, நான் போற வழியில சொல்றேன், சரியா? வானதி, பாத்துமா, பாத்து வை. உங்க வீட்ல அப்பவே சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் நீ சமைச்சு கொண்டு வருவேன்னு. அதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒத்த ஆளா நீ இதை தூக்கிட்டு வரணுமா என்ன? அம்மா, இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கவா? இல்ல இல்ல, இதை சாப்பிட்டு முடிச்சு வச்சுக்கிறேன். போதும் போதும் போதும். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லாமலே சாப்பிடுறீங்க? இதுல நாங்க சொல்றதுக்கு என்னமா இருக்கு? போன தடவை நாங்க திருச்சி வந்துட்டு கிளம்பும் போது
நீ எங்களுக்காக பலகாரம் செஞ்சு கொடுத்து அனுப்புனியே அதை சாப்பிட்டப்பவே உன் கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல இன்னைக்கு இவ்வளவு வகை வகையா சமைச்சு எடுத்துட்டு வந்ததும் என்ன சொல்றதுன்னு கூட தெரியாம மலைச்சு போயிருக்கும் வானதி. அம்மா, உங்களுக்கு மீன் வறுவல்னா ரொம்ப பிடிக்கும்ல? இருங்க. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்ல, அப்ப நீங்க மீனை ரொம்ப விரும்பி சாப்பிட்டதை நான் கவனிச்சேன். அதான் உங்களுக்குன்னே இதை செஞ்சு கொண்டு வந்தேம்மா. ஏமா எனக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் எடுத்துட்டு வரலையா? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இல்லாமையா? எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் தான். ஓ. இதோ வைக்கிறேன். உங்களுக்காக முட்டை குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஆஹா. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? போதுமா போதும் போதும். சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிச்சதா? பிரமாதமா இருந்தது. வானதி, இன்னைக்கு உன் கையால சாப்பிட்டது மனசுக்கும் வயிறுக்கும் அவ்வளவு நிறைவா இருந்ததுமா. இப்படி ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்த உனக்கு ஏதாவது நான் கொடுத்தே ஆகணும். ஐயோ அம்மா, இருக்கட்டும். அன்னைக்கும் இப்படிதான் வீட்டுக்கு வரும்போது பணத்தை கொடுத்தீங்க. நான் எதையும் எதிர்பார்த்தெல்லாம் உங்களுக்கு செய்யலம்மா. சரி, அப்ப நீ எதிர்பார்க்காத ஒண்ண நான் தரேன், நீ வாங்கிக்கோ. என்னங்க, நீங்க வானதியை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க. சரிம்மா. ஐயோ, எதுக்குமா தேவையில்லாம அப்பாவை சிரமப்படுத்துறீங்க? நான் தனியாவே போய்ப்பேம்மா. இந்த நேரத்துல உன்னை எப்படி தனியா அனுப்ப முடியும் சொல்லு? அவர் உன்னை விட்டுட்டு வருவார். சரி, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. வரேம்மா. வானதி, நாளைக்கு நிச்சயம் இருக்கு. அதனால வீட்டுக்கு போய் சீக்கிரமா தூங்கி ரெஸ்ட் எடு. நாளைக்கு மண்டபத்துக்கு சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா.